அயில பாறை மீன் வச்சு சூப்பரான அயில மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அயில மீனை வாஷ் பண்ணிட்டு நடுவில் 4 கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மீன்ல வந்து மசாலா நல்லா இறங்கி சீக்கிரமா குக் ஆகி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மீன் வறுவல் செய்யறதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெசிபிக்கு நல்லா உப்பு சேர்த்துட்டு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டு மீனோட மசாலா சேர்ற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். 1/2 மணி நேரம் ஊறும்போது மீனோட உப்பு, புளிப்பு, காரம்லாம் சேர்ந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ மீனை வந்து நம்ம தோசை கல்லுல பொரிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில மீன் செய்யும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடானது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஊற வச்சிருக்கிற மீனை ஒன்னொன்னா போட்டு அப்படியே 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா டேஸ்டியான அயில மீன் வறுவல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த அயில மீன் வறுவலோட ரொம்பவே காரசாரமா அயில மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு லஞ்ச் நாங்க சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த அயில மீன் குழம்பு ரெசிபி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.